ஹீரோ ப்ரெஷராக இருந்தால் கூட கான்ஃபிடன்ஸ் அவருக்கு நடிகராக ஒரு நல்ல ஒரு சொல்லுங்க. நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு பிகாஸ் நீங்கள் தான் மூவி பார்த்துருங்க ஆல்ரெடி. நாங்கள் யோசிக்கிறேன் முன்னாடி நாங்கள் 21st மக்கள் கூட எல்லாரும் கூட உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் எல்லோரும் கூட பார்க்கணுன்னா எனக்கு சந்தோஷமாக போயிடுச்சு. அண்ட் இந்த படம்னா எல்லாரும் இது பார்க்கணும் பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் விஷன் இருக்கு, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் விஷுவல் ட்ரீட் கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம் இது சூப்பராக பண்ணியிருக்கேன். அண்ட் எடிட்டர் ராமத் சார் ஸ்பேஸ் தி ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல்லி. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு என்னுடைய டீமுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இது பக்கா என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஐ ப்ராமிஸ். சார் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார், லவுடாக பேசுங்க. இதுக்கு டேரக்டருக்காக எவ்வளோ மக்கள்கிட்ட ரீச் வணக்கம். பேர் வந்து சீரியல் ராஜு. ரெண்டாவது படம் பயங்கரமான சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் பயங்கர பேக்கப்பாக இருக்குது. படத்தில் நான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து படம் வந்து மக்களை அவங்க தயவு செய்து ஆதரவு இந்த மாதிரி ஆட்களுக்கு சில ஆதரவு ஆமாம் ஊர் பேர் சிக்கல் ஊர் பேர் தெளிவா அடிக்கிறீங்களா? என்ன காரணம்? சவுக்கு சங்கரை நம்ம தெளிவா எல்லாருக்குமே தெரியும். போட்டிங்கனாவே நீங்க சொல்றீங்க, சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவர் தான் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க காட்டுறீங்க. அந்த ஸ்கூல் மேட்டரை எடுத்து வரீங்க. ஸ்கூல் மேட்டரே வந்து கோர்ட்ல இருக்கு, யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. நீங்க பெரிய கிரேமத்தில் பேசிருக்கீங்க. எப்படி இது நாங்க புரிஞ்சுக்கிறோம்? இல்ல சார், அது அந்த ஸ்கூல்ல தான் பேசுறேன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அந்த ஸ்கூல்ல வந்து யூடியூப் பார்க்கும்போது நட்டிவன் வீடியோ ஓடிட்டு வீடியோ பாக்குறோம். அதே மேட்டர் ஆக்சுவலி சன்லைன் நம்ம வைக்கும்போது அது அதுதான் சார். அந்த ஸ்கூல்ல தான் நம்ம பேசணும் கிடையாது. அந்த ஸ்கூல்ல மட்டுமே பிரச்சனைகள் நடக்குது. இங்க நடக்கிற நிறைய ஸ்கூல்ல அந்த பிரச்சனைகள் நடக்குது. அது மாதிரி சவுக்கு சங்கர்னு நம்ம வைக்கல. இது சரக்கு சங்கர் தான். அது பேர் சவுக்கு சங்கர் கிடையாது. சரக்கு சங்கருங்கிற பேர்ல தான் அவர் டிராவல் பண்றாரு, அந்த கேரக்டர் டிராவல் பண்றாரு. பட் அந்த ஸ்கூல் கிடையாது. நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல நடக்கிறதா நம்ம கற்பனை தான் வந்து சரக்கு சங்கர்னு வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நம்ம சவுக்கு சங்கர்னே வச்சுட்டு சவுக்கு சங்கர் நேரடியாக நீங்க பாக்குறீங்களான்னு கேட்பீங்கிறதுனால ஒரு சரக்கு சங்கர் சிக்கல் ராஜேஷ் இல்லையா? ஆமா. பெண்கள் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க ஆடைகள் உரிமைன்ட்டு. நீங்க வந்து சீன் சொல்றீங்க, என்ன ஆடை எதிர்க்கிறீங்க? பெண்கள் எதிர்த்து தான் வரணும். இல்ல அது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரீல்ஸ் போடுறவங்க, இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறதால அறியறவங்க தப்பான வீடியோ போடுறீங்க. ஆமா ஆமா, அது சீரியல் தானே, சமுதாய சீரியல் தானே. ஆடைகள் சமுதாய சீரியல். அதை நம்ம அழுத்தமா ஒரு காட்டாளி பதிவு பண்ணணும். ஆமா,
காலிமட்டி இல்லாம லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு இப்ப நிறைய இருக்குல்ல, லிவிங் டுகெதர்ல நாங்க வாழ்றோம், லிவிங் டுகெதர் அது இருக்கக்கூடாதுன்றத நம்ம அதை பதிவு இல்ல அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம் நம்ம பார்த்துருக்கோம், காதால கேட்டிருக்கோம், நிறைய மனசுல கூடுதல் இருக்குது. அது குரலோட பதிவு அந்த ரீல்ஸால இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா வைரல் சார். ஹீரோவை நல்லாவே இருக்கிறாரு, நல்லா பண்ணிருக்காரு. அவரு ஹீரோவா நீங்க ஹீரோவா? அவர் அவ்வளவு நேரம் நடிச்சது கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது. அவரை வில்லன் ஆக்கிடுறீங்க. ஆக்சுவலி அது ஸ்கிரிப்ட் தான் சார் ஹீரோயின் பாத்துருக்கீங்க. ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட்ல யாரு டிராவல் பண்றாலும் ஒரு நான் இருக்கலாம், இல்ல அவரா இருக்கலாம். இவர் அந்த கேரக்டருக்கு போட்டாலும் அது தாங்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த கேரக்டர் இவர் பண்ண சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர் பண்ணேன். நினைக்கிறீங்களா? ஏதோ ஒருத்தர் சார், ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ மனசுல தோணுச்சுன்னா போதாது. அது பார்த்தாங்கன்னா தோணுட்டுமே. நம்ம செய்யற தப்புங்கிறது தோணாவே நமக்கு ஜெயிச்சது மாதிரி தான். அதுக்கான எவ்வளவு தேட்டர் சர்ச்சை இருக்கு? சரி சார், நீங்க என்னத்தை பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்க? இந்த படம் வந்து கண்டென்ட் ஒரு பேஸ் பண்ணி படத்துல ரிவ்யூ பண்ணுறதுலாம் போட்டிருக்கீங்க. நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு வேணும் உங்களுக்கு. அவங்க ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயங்கள் தான் வெளியே வரும்ன்றது தான். சார், இப்போ சோசியல் மீடியால ஒரு மூவி வந்து ப்ரமோஷனுக்கு டிக்கெட்டா கவுண்டிங் ஆகுதா? அப்ப இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரால கேட்கறேன், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா ரிவ்யூஸ் பண்றாங்க. இதனால டிக்கெட் வந்து கவுண்டிங் ஆகுதா? மக்கள் ஆடியன்ஸ் வராங்களா? டெஃபினட்டாக ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கிறதுலாம் வெளியே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஐடியில் இருக்கிறவங்களா இருக்கும். அவங்க ஜென்ரலாக இன்ஸ்டாலோ ஒரு ரீல்ஸோட ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணில் பார்த்துட்டு ஒரு ஸ்டிமுலேட் இப்போ இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்மகிட்ட படத்தை வந்து ரிவ்யூ பண்றாங்க. அது வந்து நீங்க பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்க அது வேற விஷயம். அவங்களால வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க. யாரால தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க? கண்டென்ட் நம்ம கரெக்டாக சொல்றாங்களா? கலரை மட்டும் எடுத்துக்க முடியாது, மேக்ஸிமம் கரெக்டாக மேடம், நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்ல, டேரக்டர்கிட்ட அந்த அஸ்மிதா படம் பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வைக்கலன்னு எதுவும் சண்டை போட்டீங்களா? இல்லை ஒன்றுமே இல்லை. பிகாஸ் எனக்கும் நல்ல சாங் இருக்குது படம்ல. வந்துட்டு மக்கள் கூட எல்லாரும் கூட உட்காந்துட்டு பார்ப்போம். அப்புறம் மக்கள் கூட சந்தோஷமாக அவ்வளவு பெரிய போல்டான ஒரு பொண்ணு யூடியூப்ஸ்ல வந்து எல்லாம் பேசுறாங்க. போல்டான பொண்ணு வந்து காமிக்க போது ஒரு சீன்ல வந்து இதை வந்து சாப்பிட்றாங்க. சீனை சொல்லலாம், அது வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா? ஏன்னா இவ்வளவு பெரிய போல்டான விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாருமே சென்சிட்டிவ் தானே. இது எல்லாருமே சென்சிட்டிவ் தான். போல்டான எவ்வளோ பெரிய போல்டான ஆளா இருந்தாலும் இங்க நடந்திருக்குல்ல, சென்சிட்டிவா ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற விஷயம் தான் எல்லாமே. லைஃப்ல எல்லாமே ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற அந்த முடிவு, அந்த அவனை என்ன பண்ணுச்சு, அவன் என்ன பண்றான், அந்த முடிவாளங்கிறது தான் அது. அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் அவன் எந்த சொல்றாங்க, என்னோட வாழ்க்கை மாறுது, அவன் எப்படி கொண்டு போறான், அவன் எப்படி இதுதான் இரவின் விழிகள்னு டைட்டில் எதனால டைட்டில் சார். இறைவன் நைட்டில் வந்து மோஸ்ட்லி யாருமே தூங்குறது இல்லை. ரீல்ஸ் முகத்தால் மேக்ஸிமம், அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை, ரீல்ஸ் முகத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் மேக்ஸிமம் நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸை பண்ணி போட்டு ரீல்ஸை தான் பார்த்துருக்காங்க. நல்லதுக்கு யாரும் முடிக்கிறத விட கெட்டதுக்கு தான் அதிகமாக முடிக்கிறாங்க. அதனால இரவின் விழிகள்னு சொல்லி டைட்டில். கிளைமாக்ஸ்ல மண்டைக்கு முன்னால ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் உட்காந்து போறது பார்ட் 2க்கான நீட்டா? ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் கற்பனை சார். கிளைமாக்ஸ் பார்ட் எக்ஸ்ட்ரா நிறைய நன்றி சார்.